ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தர் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜக்குக்காவோட எஃப்எஃப். ஆக்சுவலி இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட். ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். தன்சீரா, ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி மாதிரி எல்லா நாளும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சிரிச்சுட்டே இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, பிடிச்சதெல்லாம் செய்யுங்க அண்ட் நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஓகேடா, ஹாப்பி பர்த்டே. ஓகே, இதை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு நீங்கள் கொடுத்துருக்குற கண்டென்ட்டில் வந்து யாருக்கு வேணால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ வரிசையாக தவங்க போயிட்டுருக்கு. அண்ட் தென் ஜிமினுக்கு கூட ஒரு மினி சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்காவுக்கு நான் போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, அப்படியே நம்ம ஸ்ட்ரீக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதை நான் நல்லபடியாக பண்ணுறேன்ற நம்பிக்கையோடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கிறதுனால கண்டினியூவாக நான் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, நியூவாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேணும். ஸோ இந்த மாதிரி பர்த்டே ஒன் ஷாட்லாம் கொடுக்குறாங்களா இருந்தீங்கன்னா, அதாவது நான் எல்லாரையுமே சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஒருத்தரை மட்டும் மீன் பண்ணலடா. ஸோ சாரி, அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணியிருந்ததுன்னா ஐ எம் சாரி. சரியா? இந்த மாதிரி பர்த்டே ஒன் ஷாட்லாம் கொடுக்குறீங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க, இல்லை சிஸ்டருக்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் இல்லை 4 நாளைக்கு முன்னாடி கொடுங்கடா, தயவு செஞ்சுடா. ஏன்னா இப்போ 1 நாள் 2 நாள் கேப்பில் கொடுக்கும்போது நான் அதை யோசிக்கணும். அண்ட் தென் எனக்கு பேக்ரவுண்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். திடீர்னு ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் பண்ண முடியலடா, கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் கேட்கும் போது என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரிடா. சரி, ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மை அழகு பொண்டாட்டி. ஓகேடா, இது ஒரு வில்லேஜ் பேஸ் எஃப்எஃப். வில்லேஜ் ஸ்டைல் பிடிக்காது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வில்லேஜ் ஸ்டைல்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உட்காந்து கேட்கலாம். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே அப்படியே நம்ம போயிடலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அழகான பெரிய கிராமத்து வீடு வெளியேருந்து பார்க்கவே அப்படி பூ அலங்காரத்தோட ஒரு கல்யாண கோலத்தில் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போனால் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டி, தாத்தா, தம்பி, தங்கச்சி, பெரியம்மா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி, அவங்க இவங்கன்னு அப்படி ஒரு மாதிரி வீடே நிறைவாக இருக்குது. போதா குறைக்க ஒரு 10-15 நண்டு சொண்டுங்க வேறு. ஸோ ஒரு மாதிரி வீடே அப்படி நிறைஞ்சு போயிருக்கு. ஸோ அப்படியே போனால் அங்கேருந்து ஒருத்தர், அதை இங்கே எடுத்து வை, இதை அங்கே எடுத்து வை, தோரணை தொங்க விட்டாச்சா, ஸ்வீட் ரெடியா, தாம்பழத்தட்டு ரெடியா அப்படின்ட்டு அப்படியே சத்தமாக இருக்குது. பரபரப்பாக அவங்க இவங்க ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குது வீடு ஃபுல்லாக ஒரே சத்தம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு 3-4 வீடு தள்ளி போகிற டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது. அது எவ்வளோ பெருசுனா அதோட உச்சியில் நின்று பார்த்தா உங்கள் ஊர் எல்லை தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பழமையான பெரிய மரம். இப்போ அந்த மரத்தோட உச்சி கொப்பில் நின்றுட்டு ஒரு சின்ன பையன் வயனக்கா வயனக்கா அப்படின்னு கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் வீட்டு பால்கனியில் நின்று என்னடா சொல்லு அப்படின்றீங்க. மாப்பிள்ளை வீட்டு கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே குடுகுடுன்னு வெளில போய், அம்மா, மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, ஊர் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் படன்னு அங்கே ஜமுக்காலெல்லாம் விரித்து தென் சாரெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது அப்படியே நீங்கள் குடுன்னு உங்கள் அக்காவோட ரூம்குள்ளே போகிறீங்க. அவங்க அக்கா அழகாக ஒரு ஒயிட் கலர் கேரளா சாரீ கட்டிகிட்ருக்கா. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கா. உங்கள் அக்காவும் உங்களை மாதிரி ரொம்ப அழகு தான். இப்போ உங்கள் அக்காவை நீங்கள் பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அழகாக இருக்க, சரியா, ஏன் இப்படி இருக்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, இப்படி அவள் போவ அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவள் சோகமாக உங்களை பார்த்துட்டு, ஏன் வயன், என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீ கூட இப்படி பேசுகிறல்ல. அக்கா, நான் என்ன பண்ண முடியும், இது அப்பாவோட முடிவு. அப்பா நமக்கு எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவார். நீ ரெடியாக இரு, வேறு எதையோ போட்டு யோசிக்காத அப்படின்ட்டு உங்கள் அக்கா அப்படியே திரும்பிக்கிறா. ஸோ நீங்கள் வந்து அப்படியே மறுபடியும் வந்து கீழே போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் சாரீ வியா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் அங்கேங்க ஓடிட்டே இருக்கிறனால உங்கள் ஹிப் சைடு நல்லா ரிவீல் ஆகிட்டே இருக்குது. அதை அப்பப்போ ஏற்றி விட்டு டென்ஷன் ஆகி ஒளிஞ்சுப்போ அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ அது நல்லா ஒரு மாதிரி இறங்கி போய் அழகாக உங்களோட பாதி ஹிப்பு தெரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டு நல்லா நிறையா பூவெல்லாம் வச்சு அழகாக இருக்கீங்க. இப்போ கார் வந்து வீட்டு முன்னாடி நிற்கிற சவுண்டு, நீங்கள் அப்படியே குடுன்னு ஓடி போய் வாசலில் நின்று பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் அத்தை பொண்ணுங்க எல்லோரும் அப்படியே போய் நின்று பார்க்குறீங்க. இப்போ டிரைவிங் சீட்லேருந்து அழகாக ஜங்கு கீழே இறங்குறான். பேக் சீட்லேருந்து அவனோட அம்மா அப்பாவும் இறங்குறாங்க.
ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டால் டோரை க்ளோஸ் பண்ணுறான். செம்ம அழகாக இருக்கான். ஸோ ஒரு பிளாக் ஷர்ட்டும் தென் ஒயிட் பேண்ட்டும் போட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் அத்தை பொண்ணோட காதில் "ஹே மாமா அழகாக இருக்காருடி" அப்படின்றீங்க. அந்த பொண்ணும் "ஆமாடி, பார்க்க வேற நல்லா வாட்ட சட்டமாக இருக்காரு. அக்கா கொடுத்து வச்சவ தான்" அப்படின்றா. ஸோ நீங்கள் அப்படியே அவளோட ஷோல்டரில் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே 3 பேரும் உள்ளே வராங்க. அப்படியே குடு குடு குடுன்னு நீங்கள் எல்லோரும் ஓடிடுறீங்க. தென் உங்கள் அப்பா, அம்மா, பாட்டி 3 பேரும் ஒரு பெரிய சோஃபா மாதிரி அதில் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெரிய சோஃபா இருக்குது. அதில் ஜங்குக், அவனோட அம்மா, அப்பா 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா உட்காந்துருக்கிற அந்த இதுக்கு பின்னாடி தான் நீங்கள், உங்கள் அத்தை பொண்ணுங்க எல்லோரும் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அந்த சேருக்கு பக்கத்தில் சோஃபாவுக்கு பக்கத்தில் வந்துட்டு உங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க. தென் அவங்களுக்கு பக்கத்தில் அத்தை, சித்தி, அவங்க இவங்கன்னு எல்லோரும் அப்படியே பின்னாடி 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 நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் வீடே நிறைஞ்சு போயிருக்கு. இப்படி பார்க்குறதுக்கே ஜங்குக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். பொண்ணை வர சொல்லிட்டா பேசிடலாமே அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா கிட்ட கண்ணை காமிச்சு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா உங்கள் அக்காவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அத்தை பொண்ணுங்க ஒரு 5, 6 பேர் சேர்ந்து பாட்டிக்கு பின்னாடி நின்று அப்படியே ஏதோ சொல்லி சிரித்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இப்படிமா விளையாடி நீங்கள் வந்து பாட்டிக்கு பக்கத்தில் அந்த கை வைப்பாங்கள்ல அந்த சோஃபாவில், அதுக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எப்படின்னா ஜங்குக்கு அப்படியே நேராக கொஞ்சம் க்ராஸில் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட காலை மட்டும் லைட்டாக அவன் பார்க்குறான். நீங்கள் வந்து சாரி வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கால் மட்டும் லைட்டாக தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே அவன் கண்ணு பொறுமையாக மேலே வருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. உங்கள் சிரிப்பு சத்தம் கேட்குது. ஸோ அப்படியே பொறுமையாக பார்க்குறான். அவங்களோட ஹிப்பு அப்படியே பயங்கரமாக ரிவீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவன் கல் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்தா உங்களோட அழகான சின்ன, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு குட்டி மச்சம், நீங்கள் பேசி பேசி விளையாடுற அந்த லிப்ஸு, அழகாக ஆடிட்டுருக்கிற உங்களோட தோடு, கண்ணு வந்து மை போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஓவரால் உங்க பார்த்தோன்னே அப்படியே விழுந்துடுறான் பையன். அப்படியே உங்களை வெச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் பின்னாடி உங்கள் அத்தை பொண்ணு வேறு உங்களை அப்பப்போ பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணி உங்களை போட்டு ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்கா. ஸோ அவளோட அந்த மாதிரி ஹக் பண்ணுறதுனால சாரி இன்னுமே லைட்டாக விலகிட்டு இருக்குது. உங்களோட ஹிப்பு நல்லாவே ரிவீல் ஆகுது. லைட்டாக உங்கள் பெல்லி கூட அப்படியே தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக இழுத்து விட்டுட்டு அவ கூட விளையாடிட்டு இருக்கீங்க. அவன் நல்லா அவங்கள வெச்சக்கன்னு எடுக்காமல் பார்க்குறான். இப்போ உங்கள் அம்மா உங்கள் அக்காவை டீ பிளேட்டோடு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. உங்கள் அக்காவுக்கு இதில் விருப்பமே இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலோடு உள்ளே வந்துட்டுருக்கா. இப்போது எல்லாேருக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. டப்புன்னு உங்கள் அக்கா கீழே அதை போட்டுட்டு எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்றா. ஸோ ஓவரால் எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போச்சு. அவங்க அப்பா அப்படியே கண்ணிலே எரிக்கிற மாதிரி உங்கள் அக்காவை பார்த்துட்ருக்காரு. ஆனால் உங்கள் அக்கா யாரையும் பார்க்கல. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு எனக்கு சுகா மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவரை தாண்டி வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவருக்கும் எனக்கு 10 வயசு டிஃப்ரெண்ட் இருந்தால் என்ன இப்போது பரவாயில்ல, நான் தானே வாழ போகிறேன், நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேறு யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கு. இப்படி மாப்பிள்ளை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு விட்டுக்கிட்டே எந்திரிக்கிறான். ஸோ எல்லோரும் மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதக்குன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் பொறுமையாக எந்திரிச்சிட்டு ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கையில் சொடுக்கெல்லாம் உடச்சி விட்டுட்டு ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் சீன் தான், பட் இன்ட்ரெஸ்டிங். நீ ஆசைப்பட்ட பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் நீ அந்த பையனை லவ் பண்ணுறல்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உன்னோட ஃபோட்டோலாம் பார்த்து வரல, அம்மா கூப்பிட்டாங்க, அதனால் நான் வந்தேன். ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் டு மேரிட், பட் நவ் ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு என்ன நம்மளை பார்க்குறான் அப்படின்ட்டு டபக்குன்னு உங்கள் அத்தை பொண்ணு பின்னாடி ஒளியிறீங்க. நீ ஆசைப்பட்ட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு உங்களை பார்த்து கை நீட்டிடுறான்.
ஸோ எல்லாருமே ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி உங்களையும் பார்க்குறாங்க, அவனையும் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அ மாப்பிள அது அது என்னோட 2வது பொண்ணு தான். ஆனா நாங்க மூத்த பொண்ணுக்கே இன்னும் கல்யாணம் முடிக்காம எப்படி அவள நோ ப்ராப்ளம். 2 பேருக்கும் ஒண்ணா மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓவரால் மேரேஜ்க்கான செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அம் மாப்பிள்ள நாங்க பேசிட்டு சொல்றோமே. ஷூர். போய் பேசுங்க. நாங்க வெயிட் பண்றோம். அ இ இன்னிக்கே வா? பின்ன இதுக்கு தானே வந்தோம். பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கோம். நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா இன்னொரு நாள் வரணும். அப்புறம் மேரேஜ் டிலே ஆகும். எதுக்கு? சீக்கிரம் முடிஞ்சா சீக்கிரம் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்பா தென் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் அப்படியே உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்குன்னா இங்கே என்ன சொல்கிறதுனே தெரியலை. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் அப்படியே திங்குற மாதிரி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு பயம் ஆகிடுது. ஸோ கடகடன்னு அந்த ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப் என்னங்க இப்போ என்ன பண்ணுறது? அ பையன் வேற பெரிய இடத்து பையன். இவ பண்ண வேலைக்கு அவங்க பெருசா எந்த பிரச்சனையும் பண்ணாம பையன கல்யாணம் பண்ணி கேட்குறாங்க. பேசாம சரின்னு சொல்லிடுவோமா? அ அதத்தான் நானும் யோசிக்கிறேன். அப்போ உங்க பாட்டி உங்க அப்பா கிட்ட போயிட்டு, "டேய் என்னடா யோசிக்கிறேன், கீசிக்கிறேன்னுட்டு. அதான் அந்த தம்பி தெளிவா சொல்லுதே, உன் புள்ளைய புடிச்சிருக்குன்னு. பேசாம ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு. அது வேற எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லுது. ஒரே மேடையில 2 பேருக்கும் கல்யாணத்த முடிச்சா அனுப்பி வச்சிடலாம்டா. அந்த தம்பி எனக்கு குறைச்சலாவா இருக்கு? நல்லா ஒசரமா, அழகா, படிச்ச பிள்ளையாட்டம் இருக்கு. இது போதாதா உன் புள்ளைக்கு?" அப்படின்றாங்க. ஸோ அப்படியே எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் கடுப்பாகுது. கிழவி! இப்போ உன் பணத்துலயா நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்? அவன் யாரு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு? "பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. பாட்டி சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத. பா எனக்கு இதில் விருப்பம் இல்லைப்பா. அவன் அக்காவுக்கு பார்த்த பையன்ப்பா. திடீர்னு என்ன கட்டிக்க சொன்னா எப்படிப்பா?" இங்கே பாரு பையன், அந்த தம்பி வேற நல்ல பையனாக தான் தெரிகிறாரு. எப்படியா இருந்தாலும் உன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ அவ வேற இப்படி பண்ணி தொலைச்சிட்டா. இப்போ அவர் தெளிவாக எல்லார் முன்னாடியும் ஓப்பனாக தானே கேட்டார் உன்னை பிடிச்சிருக்குன்னு. அதில் எந்த தப்பும் இல்லையே. இப்போது உன்னையும் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னால் அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடாதா? பா அதுக்காக எப்படிப்பா? இல்லை வையன், அவரை பார்க்க ஏதோ நல்லவர் மாதிரி தான் இருக்காரு. பா நீ வேற இப்படி சொல்கிற. ஒரு வேளை அக்கா இப்படி பண்ணதுனால ஏதோ கோவத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்தினா என்ன பண்ணுவேன்? அந்த குடும்பத்தை பார்த்தா அப்படி தெரியலம்மா. அந்த அம்மா வேற சாந்தமாக தான் பேசுது. மாப்பிள்ளையை பார்த்தாலும் நல்லவராக தான் இருக்காரு. வெளிப்படையாக பேசுகிறாரு. அவர் ஏமா உள்ளுக்குள்ளே உன் மேலே கோவத்தை காட்ட போகிறாரு? நீ ரெடி ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெளியே போயிடுறாங்க. "ம்மா அம்மா நீயாவது சொல்லுமா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லைம்மா. அவர் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளம்மா, என்னை எப்படிம்மா கட்டிக்க சொல்ல முடியும்?" அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை தானே, அவள் மாப்பிள்ளை இல்லையே, அப்புறம் என்னடி? "மா அதுக்குன்னு நான் எப்படிம்மா?" இங்கே பாரு, உன் அக்காக்காரி பார்த்த வேலைக்கு இதை தவிர வேறு நல்ல வழி இல்லை. அவரே ஏதோ ஆப்ஷன் கொடுத்தா மாதிரி நான் அவளுக்கு பதிலாக இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு இப்போ வேணாம் முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. உன் அப்பாவே சரின்னு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாரு. நான் என்னடி பண்ண முடியும்? மா சட்டப்புட்டுன்னு கல்யாணத்துக்கு ரெடியாகிற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போயிடுறாங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து வெளியே போயிட்டு சரி நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு உங்கள் அத்தை பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா சரி அப்போது தட்டு மாற்றிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் அப்பாவும் அம்மாவும் தென் ஜங்குக்கோட அப்பாவும் அம்மாவும் ஒன்றா நின்று பூ பழம் வெத்தலை பாக்கு சம்திங் எல்லாம் வச்சு பிளேட் அப்படியே மாற்றுறாங்க தாம்பாளத்தட்டு. ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்குது. பிகாஸ் கிராமத்துலலாம் தட்டு மாற்றிட்டாலே கன்ஃபார்ம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம் தான். ஹாஃப் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க.
அங்க ஜங்குக் வந்துட்டு அப்படியே உங்கள வெச்ச கண்ணு எடுக்காம பார்த்துட்டு, லைட்டா சிரிச்சுட்டு நின்னுட்டுருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் முடியுது. தென் சீக்கிரமே கல்யாணத்த வச்சுடுங்கன்னு ஜங்குக் சொல்லிடுறான். ஸோ இந்த மாசம் லாஸ்ட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க மேரேஜ்க்கு இன்னும் ஒரு 20 டேஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. வீட்ல எல்லாருமே ஹாப்பி. எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு மாதிரி முடங்கி போயிடுறீங்க. ரொம்ப கலன்னு விளையாடிட்டு இருந்த பொண்ணு, இப்போ ஒரு மாதிரி ரூமோட அடைஞ்சு போய் கிடக்குறீங்க. உங்களால இத சடன்ல இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னோனே ஏத்துக்க முடியல. இப்போ ஒரு 2, 3 நாள் ஓடுது. தட் டே மார்னிங் ஒரு 6 மணி இருக்கும். நீங்க நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்துல உங்க மொபைல் அப்படியே ரிங் ஆகுது. நீங்க ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி விட்டுடுறீங்க. தென் மறுபடியும் ரிங் ஆகுது. மறுபடியும் கட் பண்றீங்க. ஒரு 3, 4 தடவ கட் பண்ணிடுறீங்க. பட் ரிங் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்படியே தூக்க கலக்கத்துல அத எடுத்து, "ஹலோ யாரு? எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க?" அப்படின்ட்டு ஒரு மாதிரியா பேசுறீங்க. அந்த பக்கம், "நான் ஜங்குக் பேசுறேன்." "ஜங்குக்கா? யார் அது? எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாது. ராங் நம்பர் வைங்க." அப்படின்ட்டு தூக்கத்திலே பேசுறீங்க. "ஓய் பொண்டாட்டி, புருஷனே ராங் நம்பர்ன்னு சொல்லி வைக்கிற மொத பொண்டாட்டி நீதாண்டி. இன்னும் 17 நாள்ல கல்யாணம். என் பேர் கூட நீ கேட்டு வைக்கலையா?" அப்ப நீங்க தட்டப்புடன்னு எழுந்து உட்கார்றீங்க. அப் யார் அது? எ என்ன சொன்னீங்க இப்போ? ஏன் நான் சொன்னது உனக்கு புரியலையா? இல்ல மறுபடியும் என் வாயிலேருந்து அப்படி கேட்கணும்னு ஆசையா இருக்கா? அ அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப் எதுக்கு கூப்பிட்டீங்க? வேற எதுக்கு கூப்பிடுவாங்க? பேசதான். அப் என்கிட்ட என்ன பேசணும்? பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் பேசுறதுக்கு விஷயமா இருக்காது. இங்க பாருங்க, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சும்மா பொண்டாட்டிலாம் கூப்பிடாதீங்க. என் பேரு வயன். நீ என்ன வேணா வச்சுக்கோ. என் பொண்டாட்டியை நான் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவேன். எப்படியா இருந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் என்ன? அது அது நீங்கள் மட்டும் முடிவு பண்ணால் போதாது. எனக்கும் பிடிக்கணும். ஓ, அப்போ உனக்கு பிடிக்கலையா என்ன? ஆ அது சொல்லுடி, பிடிக்கலையா? இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? பிடிக்கலன்னு உன்னாலேயே சொல்ல முடியல. அப்புறம் என்னடி? என்னை வச்சு விளையாடி பார்க்குறியா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்னடா அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் எப்படி உடனே அப்படி யோசிக்க முடியும்? பொண்டாட்டி, நான் ஒன்றும் அக்கா ஃபோட்டோ பார்த்துட்டு வரல. என் அம்மா தான் உன் அக்கா ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஜஸ்ட் நான் என் அம்மா கூப்பிட்டதுனால தான் வந்தேன். அப்படியே வந்திருந்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் என்னமோ உன்னை பார்த்த உடனே நான் ஃப்ளாட்டு. எப்படி இருந்தால் தெரியுமா? அதே மாதிரி உன் அக்காவுக்கும் என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவள் ஆல்ரெடி வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா. ஸோ ரோட் கிளியர். நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாரையும் எதுவுமே செய்யலை. உன்னை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, ஜஸ்ட் சொல்லிட்டேன். இதில் என்னடி இருக்குது? இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் என் அக்கா புருஷன் தானே? இதோ பாரு, நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. ஜஸ்ட் பார்க்க வந்தேன். அவள் வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இதோ பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ என்னோட பொண்டாட்டி, அழகு பொண்டாட்டி அப்படின்றா. ஸோ லைட்டாக உங்களுக்கு சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு, அது அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அதான் இன்னும் 20 நாள் இருக்குல்ல. சாரி 17 நாள் இருக்குல்ல. அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோ. என்னமோ உன் அக்காவை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி நீ டைம் எல்லாம் கேட்டுட்ருக்க. இதோ பாரு, நீ என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். புரிஞ்சுதா? வேற ஏற்ற பற்றி யோசிக்காதா. இல்லை உனக்கு வேறு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? சொல்லு. ஆஹா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் என்னடி? இல்லை உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. திடீர்னு வந்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, கல்யாணம்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. அதான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போ என்ன, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
அவ்வளோதானே? தெரிஞ்சுக்கிட்டா என்ன புருஷனை ஏற்றுக்குவியா? ஆ அது ஏய் என்னடி யோசிக்கிற? நீ என்ன பண்ணாலும் சரி, நான் தான் புருஷன் புரிஞ்சுதா? அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு லைட்டாக சிரிப்பே வருது. ம் சரி ஓகே, எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் போகணும். ஈவினிங் வந்து கால் பண்ணுறேன். பாய் பண்ணாட்டி. ஆ ஆம், உங்களை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன போகிறீங்க? ஆஹா, என் வீட்டுக்கு வருவல்ல, அப்போ தெரிஞ்சுக்கோ. ம் ஏய் மறக்காம என் நம்பரை சேவ் பண்ணி வைடி. அப்புறம் கால் பண்ணும்போது யாருன்னு கேட்டவ வீட்டுக்கு வந்து கடிச்சு வைப்பேன். ஆ சரி, பாய்டி பொண்டாட்டி. ம் அப்படின்ட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாரு, ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த நம்பர் பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஓகே, சேவ் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஜங்குக் அப்படின்னு சேவ் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ டைம் பார்க்குறீங்க, ஒரு 7 மணி இருக்கும். சரி அதான் தூக்கம் கலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஃபோனை பெட்டில் போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போகிறீங்க. ஸோ எல்லார் கூடயும் லைட்டாக மிங்கிள் ஆகுறீங்க. 2-3 நாளாக அடைஞ்சு கிடந்துட்டு இப்போ மிங்கிள் ஆகும்போது சரி ஓகே அப்படின்னு எல்லோரும் உங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டேஸ் அப்படியே ஓடுது. ஜங்குக் மட்டும் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி பேசுவான். அவன் நல்லா பேசுவான். ஆனால் நீங்கள் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஆமாம், இல்லை, தூங்கினேன், சாப்பிட்டேன், எந்திரிச்சேன் இப்படி தான் பேசுவீங்க. ஸோ அவனுமே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுர்றான். ஸோ இப்போ ஃபைனலி மேரேஜும் 2 பேருக்கும் நல்லபடியாக முடியுது. நீங்கள் வந்து இப்போது ஒரு காரில் வந்து ஜங்கு கூட இருக்கீங்க. இந்த பக்கம் காரில் ஷுகா கூட உங்கள் அக்கா இருக்கா. ஸோ எல்லாருமே ரொம்ப அழுகாச்சி மூமெண்ட்டில் 2 பேரும் ஒரே நேரத்தில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஹாப்பி, இன்னொரு பக்கம் சேடு அந்த மாதிரி இருக்க. ஸோ இப்போ 2 காருமே அப்படியே ஆப்போசிட் சைடில் போகுது. ஸோ எல்லாருமே அப்படியே வீட்டுக்குள்ளே போயாச்சு. தென் நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு இருக்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க அழுது. ஸோ டக்குன்னு உங்களை ஷோல்டரில் சாய்ச்சிட்டு அப்படியே வந்து டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட ஷோல்டரில் லைட்டாக சாஞ்ச மேனிக்கு உட்காந்து அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜங்குக் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 8:00 கிட்ட ஆகிட்ருக்கும். பிகாஸ் லாங் ட்ராவல் தான். ஸோ நீங்கள் ஜங்குக் மேலே சாஞ்சு அப்படியே லைட்டாக தூங்கவே செஞ்சுருந்துருப்பீங்க. இப்போ காரு வந்து ஸ்டாப் ஆகும்போது டக்குன்னு எழுந்துக்கிறீங்க. அப்படியே சுற்றி பார்த்தா ஜங்குக்கோட வீடு. ஸோ அப்படியே கீழே இறங்குறீங்க. ஆண்டி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. தென் ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்களும் ஜங்குக்கும் சாப்பிட்றீங்க. ஸோ சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க குனிஞ்சுக்கிட்டே. ஜங்குக் உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆண்டி வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டக்குன்னு நீங்கள் எழுந்து போயிட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சிரிச்சுட்டே இல்ல, நீ போய் உட்காரு, நான் டின்னர் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு ரெடி ஆகலாம். அண்ட் நாளையிலேருந்து நீ ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேயா அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு உட்காந்துடுறீங்க. ஸோ அவங்க கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டின்னர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜங்குக் அண்ட் ஆண்டி அங்கிள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆண்டி அவங்க ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ரெடி பண்ணுறாங்க. தென் ஜங்குக்கை வந்து அவனோட ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. உங்களுக்கு அழகாக சாரி எல்லாம் வியர் பண்ணி விட்டுட்டு தென் அழகாக ஜுவல்ஸு ஃப்ளார்ஸு எல்லாம் வச்சு விட்டுட்டு அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு விடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் வந்து ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து அவங்க ஒரு பாக்ஸ்லேருந்து இந்த சாவி கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சாவி இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த கொத்து மட்டும் இருக்கும் இல்லையா, அதை வந்து உங்கள் ஹிப்பில் மாட்டி விடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ தான் அழகாக இருக்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க அவங்கள பார்த்து. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஜங்குக்கோட ரூம் டோருக்கு முன்னாடி அவங்க நின்றுட்டு போ அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. போ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க பொறுமையாக. ஜங்குக் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் போயிட்டு உள்ளே லாக் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஒரு மாதிரி தயங்கி போயிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே நெயில் பைட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த கிளாஸை வந்து ஜங்குக்கு முன்னாடி நீட்டுறீங்க. இன்னும் தலையை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அந்த டம்ளர் வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு உங்கள் ஹிப்போடு சேர்த்து அந்த சாவி கொத்தை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அவனோட ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஹிப்பில் பட்டதும் ஒரு மாதிரி இருக்குது, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பிகாஸ் அவனோட ஹேண்டு சில்லுன்னு இருக்குது. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு
அ இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாமே ப்ளீஸ் அப்படின்றீங்க. டக்குனு அவன் அவங்கள இழுத்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்களோட பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு ஏன் எதுக்கு வேண்டாம்? இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. இது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே ப்ளீஸ். பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டேனா அப்படி தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக போயிடும். ம் இல்லை வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டுமே. ஏய் உன்னை பார்த்துட்டு வந்த நாள்லேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி. இப்படி கண்ணு முன்னாடி அழகா என் பொண்டாட்டியாக உட்காந்துட்ருக்க. உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? இல்லை எனக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக கையெல்லாம் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அவனோட ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஹிப்புக்கு தான் போகுது. ஸோ ஒரு மாதிரி அவனோட ஃபுல் ஹேண்ட்ஸும் படும்போது ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுது. நீங்கள் அப்படியே அவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு மாமா மாமா ப்ளீஸ் இப்போ வேண்டாமே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ். ஏய் என்ன சொன்ன? இல்லை வேண்டான்னு. இல்லை என்ன என்னன்னு சொன்ன? மாமா அப்படியே கூப்பிடு, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவனோட ஹேண்ட் அப்படியே மேலே ப்ளே ஆகுது. இல்லை வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளியறீங்க. டக்குன்னு அவன் அவங்கள பேக் சைட் புஷ் பண்ணுறான். ஸோ டப்புன்னு உட்காந்த மேனிக்கே படுத்துருவோம்ல, அந்த மாதிரி படுக்கிறீங்க. டக்குன்னு கீழே குனிஞ்சு உங்களோட ஹிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அவனோட வெட் லிப்ஸ் பட்டதோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே அவனோட ஹெட்டை பிடிக்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே பொறுமையாக அவங்க ஹிப்பு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணி லைட்டாக பைட் பண்ணுறான். பொறுமையாக ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அவன் எந்திரிச்சிட்டு உங்களை கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சு உங்கள் ஹிப் சைடு இருக்கிற சாரியை ஃபுல்லாக அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு உங்கள் ஹிப்பை ஹக் பண்ண மாதிரியே சைடில் வந்துட்டு படுத்துக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. அவன் அசைவே இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னே என்ன இவன் ஒரு மாதிரி அப்படியே படுத்திருக்கான் அப்படின்னு குனிஞ்சு பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ஹிப்பை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் பெல்லியில் அப்படியே தலை வச்சு படுத்துட்ருக்கான். அவனோட மூச்சு காற்று உங்கள் பெல்லியில் அப்படியே பட்டுட்ருக்கு. அது ஒரு மாதிரி உங்களுக்கு கூசிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக மூச்சு விடுவோம் இல்லையா? ஸோ அப்படி மூச்சு விட்டுட்டு படுத்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன், தூங்கு அப்படின்றான். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே படுத்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடுறீங்க, அப்படியே தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. ஸ்டில் அவன் அப்படியே தான் படுத்துட்ருக்கான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக அவன் கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வெளியே போனால் ஆண்டி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 hour கிட்ட ஓடுது. டைம் பார்த்தா இப்போ ஒரு 7 மணி இருக்கும். வயன் ஜங்குக்கு எந்திரிச்சிட்டானா? ஆ இல்ல அத்த, தூங்குறாரு. அவனை போய் எழுப்பி விடு, ஒர்க் போகணுன்னு சொல்லுவான். ஆ சரிங்க அத்த அப்படின்ட்டு பொறுமையாக ரூம் போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவன் இன்னுமே குப்பரக்கா கடந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் ஷோல்டரில் அப்படியே கை வச்சுட்டு ஏங்க என்னங்க என்னங்க அப்படின்ட்டு பொறுமையாக எழுப்பிட்டு இருக்கீங்க. அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஏங்க அப்படின்னு நல்லா எழுப்புறீங்க. டப்புன்னு எழுந்திரிச்சிடுறான். என்ன ஏன்? இல்லை அத்தை உங்களை எழுப்பி விட சொன்னாங்க, நீங்கள் ஆஃபீஸ் போகணுமாமே. டைம் என்ன? 7 மணி ஆகுது. சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே தூக்கம் கறக்கத்தோடு அப்படியே பாத்ரூம் போகிறான். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அயான் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் வெளியே டைனிங் ஹாலில் நின்றுட்டுருக்கீங்க. அயான் இங்கே வாயேன். அப்போ அத்தை அயான் உனக்கு ஜெக்கி கூப்பிட்றான் பாரு. ஆ போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. அயான் டவல் எடுத்துகிட்டு வாயா. ம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க. டக்குன்னு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அவங்களோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்குள்ளுக்கு போயிடுறான். நீங்கள் வந்து என்னடா இவன் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு.
ஸோ அவன் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் உங்ககிட்ட ஆண்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். அன்றைக்கி ஃபுல்லாக ஆண்டி கூட ஒன்றா ஜாலியாக ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே போகுது. வீடு ஃபுல்லாக ஆண்டி சுற்றி காமிக்கிறாங்க. தென் அப்புறம் டெரஸ் போகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கார்டன் போகிறீங்க, ஒரு மாதிரி பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது, நிறையா ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் போகவே ஒரு 8:30 இருக்கும். ஜங்குக்கோட கார் வருது. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் வைக்க முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இப்போது ஒரு பேக்கை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக் ரூமுக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ சிரிச்சுட்டே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறான். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக், என்னடி ஏன் இப்போ பயப்படுற? உன் புருஷனை தவிர வேறு யார் இப்படி வந்து கட்டிப்பிடிக்க முடியும் அப்படிங்கிறான். நீங்கள் அமைதியாக ஒன்றுமே சொல்லாமல் உங்கள் துணியெல்லாம் அப்படியே எடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட ஹேண்ட் உங்கள் ஹிப்பில் ப்ளே ஆகுது. நீங்கள் அப்படியே அவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஏய், என்னடி இது கூட இல்லையா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏய், என்னால் நீ ரொம்ப மோசமான பொண்டாட்டியாக இருக்கடி. எவ்வளோ நாள் தாண்டி வெயிட் பண்ண வைப்ப? சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட கிடையாதா அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போ ஜங்குக் லைட்டாக உங்கள் ஹேரை ஒதுக்கிட்டு உங்கள் இயர்ஸ் பின்னாடி கிஸ் பண்ணுறான். மாமா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்றீங்க. ஸோ அவன் வந்து அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, டயர்டாக தாண்டி இருக்குது, நீ ஏதாவது பூஸ்டப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு, ஃபஸ்ட்டு போய் குளிங்க, அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் சாப்பிட்ணும்ல, அதுக்கு சொன்னேன். அதை நீயே கொட்டிக்கப்போ அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டே உள்ளே போகிறான். உங்களுக்கு அவனை பார்த்தா சிரிப்பாக வருது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்றீங்க. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஜங்குக் அவனோட ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் ஆண்டி 2 பேரும் சேர்ந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ரூம் போகிறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே வந்து மிரர் முன்னாடி நின்று கிளம்பிகிட்ருக்கான் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. நீங்கள் வெளியே போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவன் டக்குன்னு திரும்பிட்டு, வந்துட்டியா அப்படின்றான். ம் அப்படின்றீங்க. எங்கேயாவது போகிறீங்களான்னு கேட்டேன். ம் அப்படிங்கிறான். ஆனால் இப்போவா? ஏன், நான் வெளியே போனால் என்ன மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இல்லை, இந்த நேரத்தில் வெளியே போனால் அத்தை மாமா திட்ட மாட்டாங்களா? அப்போ என்ன மிஸ் பண்ண மாட்டல அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. சரி, ஓகே, வெளியே போறியா? இல்லை, போகிறோம். என்னது, நானுமா? ஆனால் அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா? ஏய், நான் புருஷன்டி, என் கூட எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். ஐயோயோ, இதையே கொஞ்ச நாளாக மறந்துட்டு தெரியுற. இரு, உனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறேன். என்ன பண்ண உடனே பயந்துட்டு ஓடுவான். அப்படின்ட்டு உங்களை கைப்பிடிச்சி இழுத்து பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிட்டு உங்களோட பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைப்பிடிச்சி பொறுமையாக வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கிளும் அதே ரூம் போயாச்சு. நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் கூட வெளியே போகிறீங்க. ஸோ கார் எடுத்தால் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே பைக் எடுத்து வெளியே விட்டு வச்சுருப்பான் போல். உங்களை பைக்கில் கூட்டிகிட்டு வெளியே போகிறான். நீங்கள் சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன் சைடாக உட்காந்துட்டு அவனோட ஷோல்டர் மட்டும் பிடிச்சிக்கிறீங்க. அவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதை காமிக்கிறான். ஓய் பொண்டாட்டி, இதுதான் உன் புருஷனோட ஆஃபீஸ், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிறான். அதுவும் மேலே ஒரு பிளாக் கலர் மிரர் போட்டு விண்டோ தெரியுதா, அதுதான் உன் புருஷன் கேபின் அப்படின்றான். ஓ, ஓகே ஓகே, உள்ளே போய் பார்க்குறியா? இல்லை வேண்டாம். சரி, ஓகே, மார்னிங் டைமில் உன்னை ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ மறுபடியும் வந்து பைக் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான்.
ஸோ ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கூட்டு போகிறான். அங்கே எல்லா ரூம்ஸும் லாக்கில் இருக்குது. பட் வெளியே லைட் எரிஞ்சிட்ருக்கு. இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். இந்த கிளாஸில் தான் நான் இது படித்தேன். தென் இதுதான் என்னோடய ப்ளேஸ். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருக்கான். விண்டோலாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ பெஞ்செல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறான். ஸோ சிரிச்சுட்டே நீங்கள் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 1 hour கிட்ட அங்கே போகுது. அப்புறமா கூப்பிட்டுட்டு காலேஜ் போகிறான். ஸோ காலேஜ் வந்துட்டு நிறைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ உள்ளே ரொம்ப தூரம் போகாமல் சும்மா ஒரு கிரவுண்ட் ஏரியாவில் மட்டும் நிப்பாட்டிட்டு, இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம், இது இங்கே தான் வந்து நான் காலேஜ் படித்தேன், தென் என்னோடய ப்ரொஃபஸர் பேர் இது அது, அப்புறம் காலேஜில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய காமெடியான இன்சிடென்ட், தென் எக்ஸாமில் பிட் அடிச்சது, அது இதுன்னு நிறைய சொல்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 1.5 hour அதில் போகுது. ஸோ அங்கேருந்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் நிப்பாட்டுறான். பொண்டாட்டி, இங்கே தான் நாங்கள் எப்போ காலேஜ் கட் அடித்தாலோ அண்ட் எப்போ டைம் கிடச்சாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் தெரியுமா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அந்த கடை ஓனர் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்கு எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கூட யார் பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, என்னோடய ஒய்ஃப் அப்படின்றான். ஆஹா, உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா, பாரியா சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, இல்லை வில்லேஜில் ஆயிடுச்சா, அதனால இங்கே யார்கிட்டயும் சொல்ல முடியல அப்படின்றான். ஓ, கிராமத்து பொண்ணா, பார்க்க நல்லா அழகாக லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வாங்கி அப்படியே உங்களுக்கு ஒரு பிளேட்டு, அவன் ஒரு பிளேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அழகாக ஒரு மாதிரி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட. ஒரு மாதிரி அழகாக தெரியுறான் அவங்க கண்ணுக்கு. தென் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏய், பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆ, ம், பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. அது நீங்கள் சொல்கிற டோனே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இன்னும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பில் பே பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரான். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரீங்க. இப்போ பைக் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பொண்டாட்டி, இந்த இடத்துக்கு என்னால் உள்ளே கூட்டிகிட்டு போக முடியும், ஆனால் இந்த நேரத்தில் வேண்டாம், மார்னிங் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன். ஆக்சுவலி இது ஒரு ஹோம். இங்கே அம்மா அப்பா இல்லாதவங்க, தென் ஃபேமிலியால் கைவிடப்பட்டவங்க, குழந்தைங்க, பொண்ணுங்க, பசங்க எல்லோரும் இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே இங்கே வீக்லி ஒன்ஸ் வந்துடுவேன். அவங்க கூட ஒன் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அப்புறம் எப்போ ஒர்க்கு போக ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து எனக்கு டைம் இல்லை. ஆனால் எப்படியும் ஒரு 15-20 நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துடுவேன். உன்னையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன். அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க, நீ வா அப்படின்றான். இப்போ அவன் பேசுகிறதுலாம் ஒரு மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இது போக ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சும்மா படத்துக்கு போவேன், அப்புறம் பீச் போவேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னை பற்றி, தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓய், என்ன அப்படின்றான். அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, வேறு எங்கே போகணும், வேறு எங்கேயாவது உன்னை கூப்பிட்டு போட்டுமா, பீச் போகலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறீங்க. ஸோ பீச் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆஃபீஸ் கதைலாம் சும்மா பேசிகிட்டு இருக்கான். ஆஃபீஸில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அந்த மாதிரிலாம் சும்மா சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட ஆர்ம்ஸில் வந்துட்டு உங்கள் ஹேண்டை போட்டு கோர்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. இல்லை, காலேஜில் அவ்வளோ பேர் ஒன்றா தான் படிச்சிருக்கீங்க. இப்போ ஆஃபீஸ்லேயும் கூட பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்க. ஏதாவது ஒரு பொண்ணு இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுட்டு, ஏன் என் பொண்டாட்டிக்கு இப்போ எதுக்கு இந்த டவுட்டு? இல்லை, நீங்கள் பார்க்க நல்லா அழகாக இருக்கீங்க. எப்படியும்
எந்த பொண்ணாவது சொல்லியிருக்கோம். அதான் கேட்டேன். ம். ஏன்? பொண்டாட்டிக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கானா? அப் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, ம். அந்த மாதிரி எனக்கு நெறைய ப்ரப்போசல் வந்திருக்கு. ஆ நெறையான்னா? ம். நெறையானா நெறையா. காலேஜ் படிக்கும்போது சாதாரணமாவே எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அ ஏன்? ஏன்னா, புடிச்சிருந்தா புடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். அம் அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் ஓகே சொன்னீங்க? ஆ உன் இடுப்ப பார்த்து விழுந்துட்டேன்டி. என்னது? அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் உன் மூஞ்சிய பார்க்குறதுக்கு முன்னாடி உன் இடுப்ப தான் பார்த்தேன். தெரியுமா? அப்ப நீங்க அப்படியே அவன மொறைக்கிறீங்க. சத்தியமாடி! அத பார்த்து தான் விழுந்துட்டேன். அப்ப நீங்க கோச்சுக்கிட்டு மூஞ்சிய திருப்பிக்கிறீங்க. ஆனா, அந்த பக்கம் திரும்பி லைட்டா சிரிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக், "ஏய்! நீ தானே சொல்ற, நான் அழகா இருக்கேன். மத்த பொண்ணுங்கலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணலையான்னு கேட்குற. நான் அழகா இருக்கேன்னு உன் வாயிலேயே வந்துருச்சு. அப்புறம் நீ மட்டும் ஏன்டி எனக்கு ஓகே சொல்லல?" அப்படின்னு கேட்குறான். அ அ அது அழகா இருந்தீங்க. ஆனா, சடனா வந்து ம் நான் தான் புருஷன் ஃபிக்ஸ் ஆயிக்கோன்னு சொன்னா, அ அது எப்படி? அதான் அப்படின்னு சொல்றீங்க. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, "சரி, இப்பவாவது புருஷன ஒத்துக்குவியா?" அப்படின்றான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆயி சிரிச்சுட்டு, அம் ம் அப்படின்றீங்க. ஸோ கொஞ்ச நேரம் இப்படியே நீங்க பேசிக்கிட்டு, உங்க 2 பேருக்கும் டைம் போகுது. இப்போ ஒரு 3:30 கிட்ட ஆயிடுச்சு. "அயன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்றான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவன் கூட அப்படியே நடந்து போறீங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர்ல வீட்டுக்கு போயாச்சு. ஒரு 4:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் உள்ள போயிட்டு கொஞ்சம் டயர்ட்னால அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ ஒரு 8:00 அந்த மாதிரி தான் எழுந்துக்கிறீங்க. ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணு முழிக்கிறீங்க. ஜங்குக் நல்லா உங்கள ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன பார்த்தது சிரிச்சுக்கிட்டு நைட்டு நடந்த எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, லைட்டா அவன வெலக்கி விட்டுட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு தென் வெளிய போறீங்க. ஆன்ட்டி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க. ஸோ நீங்க அவங்க கூட உட்காந்து சும்மா அப்படியே கதை பேசிட்டு இருக்கீங்க. ஜங்குக் இப்போ பொறுமையா எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு அப்படியே வெளிய வரான். "டேய்! என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "அ இல்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. அத தூங்கிட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்க பக்கத்துல வந்து ஒரு சேர் போட்டு அவனும் உட்காந்துட்டு, அப்படியே உங்க 3 பேருமா சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீங்களும் ஜங்குக்கும் ஹால்ல உட்காந்து சும்மா மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஆன்ட்டி கொஞ்ச நேரத்துல லஞ்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக கிச்சன் போயிடுறாங்க. ஸோ நீங்களும் அத பார்த்துட்டு அவங்க கூட போயிட்டு வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி குடுத்துட்ருக்கீங்க. அப்படியே பேசிக்கிட்டே லஞ்ச் ஒர்க்கையும் முடிச்சிடுறீங்க. இப்போ ஹால்ல வந்து பார்த்தா ஜங்குக் அங்க இல்ல. ரூம்ல போய் பார்க்குறீங்க. லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நீங்க அப்படியே கிட்ட போயிட்டு, அம் "ஏங்க?" "ம் சொல்லு வயன்." "அம் லஞ்ச் ரெடி. சாப்பிட வரலையா?" "ஆ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீ சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே வெளிய போயிட்டு, நீங்க உட்காந்து பிளேட்ல வந்து ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, அத அப்படியே ரூம்க்கு எடுத்துட்டு வரீங்க. ஆன்ட்டி உங்கள பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு, அங்கிள் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்துட்டு, ஜங்குக் பக்கத்துல அப்படியே உட்காந்துட்டு, அப்படியே அவனுக்கு ஃபீட் பண்றீங்க. அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். "என்னது இது?" "இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆம், நீங்க ஒர்க் பண்ணுங்க. நான் ஊட்டி விடுறேன்." அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே ஃபீட் பண்றீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, நீங்க அப்படியே அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறீங்க. "வயன், ஒரு டம்ளர் தண்ணி ப்ளீஸ்" அப்படின்றான். ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு, ஆ உங்களுக்கு அதே பிளேட்ல வந்து ஃபுட்ட எடுத்து போட்டு வச்சுட்டு, டம்ளர்ல தண்ணி ஊத்தி அவனுக்கு எடுத்துட்டு வரீங்க. ஸோ அவன் வந்து அப்படியே அத வாங்கி சிப் பண்ணிட்டு, உங்களோட சாரி அந்த முந்தானை இருக்கும்ல, அத எடுத்து அவன் அப்படியே தொடச்சுக்கிறான். நீங்க அப்படியே சிரிச்சுட்டு இருக்கீங்க. தென் போயிட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ள வரீங்க. இன்னுமே அவன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். நீங்க அப்படியே சைட்ல போய் உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துல எதையோ தேட ஆரம்பிக்கிறான். "ஷோ! எங்க வச்சேன்னு தெரியலையே" அப்படின்ட்டு சுத்தி சுத்தி அப்படியே தேடிட்டு இருக்கான். அப் "என்னாச்சு? ஏதாவது தேடுறீங்களா?" "ஆ என் மொபைல் எங்க வச்சேன்னு தெரியலடி" அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். அப்ப நீங்களும் தேடி பார்க்குறீங்க. டக்குன்னு டேபிள் மேல உங்க மொபைல் இருக்கிறத பார்த்துட்டு, அத எடுத்து அவன் அப்படியே அவனோட நம்பருக்கு டயல் பண்றான்.
அதில ஜேகே மாமான்னு இருக்கு. டக்குனு அத பார்த்தோன்னே சிரிச்சிடுறான். இப்ப அவனோட மொபைல் பில்லோக்கு கீழ ரிங் ஆயிட்டுருக்கு. ஸோ அத எடுத்துட்டு, "ஏய் என்னடி இது?" அப்படின்னு உங்க மொபைல காமிக்கிறான். ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு, "ஆம் நீங்க தான அப்படி கூப்பிடுறது புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதான் அப்படி சேவ் பண்ணேன்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "ம் இதெல்லாம் நல்லா பேசு. வேற ஏதாவது கேட்டா மட்டும் அப்படியே ஓடிரு." அப்படிங்கிறான். ஸோ உங்களுக்கு சிரிப்பு வருது. இப்போ மொபைல்லையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க அப்படியே அவன பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க. "ஏய் என்னடி சிரிப்பு? ம் ஒண்ணும் இல்ல." அப்படின்றீங்க. "ம் பார்த்துக்கிறேன். ஒரு குதர்க்கமா தான் இருக்க." அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 1 ஹவர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு, அப்படியே அத ஒரு மாதிரி சோம்பல்லாம் முடிச்சுட்டு, அத க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். இப்ப ஈவினிங் ஒரு 6:30 போல இருக்கும். உங்க மொபைல் ரிங் ஆகுது. நீங்க பார்க்குறீங்க உங்க அம்மா. ஸோ ரொம்ப ஆசையா அத எடுத்து அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் நீங்க வந்ததுலேருந்து அவங்க கூட பேசியிருந்திருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஒரு மாரி ஹாப்பியா பேசுறீங்க. அவங்க வந்து எல்லாரும் பேசுறாங்க உங்ககிட்ட. "ஹாப்பியா இருக்கியா? நல்லா பார்த்துக்கிறாங்களா?" அந்த மாரிலாம் கேட்குறாங்க. ஸோ நான் சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த மாரிலாம் சொல்லிட்டு எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கீங்க. எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது பேசியிருப்பீங்க. ஸோ இந்த 2 மணி நேரமும் கண் கொட்டாம ஜங்குக் உங்களையே பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்ம பேசும்போது ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சந்தோஷமா அப்பலாம் பேசுவோம்ல. ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவன் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்ருக்கான். அவங்க ஐஸ் விரியிறது, தென் சிரிக்கிறது, அவங்க கையெல்லாம் அப்படியே ஆட்டி ஆட்டி பேசுறது எல்லாமே ஒரு மாரி அழகா இருக்கு. ஸோ அப்படியே அவன் கை கட்டி உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைம் போக, அப்படியே ஃபோன் வச்சுட்டு திரும்புறீங்க. ஜங்குக் உங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். "என்ன?" அப்படின்னு கேட்குறீங்க. "ம்ஹ்ம். ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டு அவங்க கிட்ட வந்து அவங்களோட ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் குடுத்துட்டு, "நிஜமாவே நீங்க ஹாப்பியா இருக்கியா பொண்டாட்டி?" அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்க லைட்டா சிரிச்சுட்டு, "ம்." அப்படின்றீங்க. "இப்ப கூட ஆன்னு தான் பேசுவியாடி? நான் உன் புருஷன் தான. நல்லா தான் பேசி தொலையேன்." அப்படின்றான். நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, "நான் சந்தோஷமா இருக்கேன். போதுமா?" அப்படின்றீங்க. இப்ப அவன் சிரிச்சுட்டு, "யப்பா! இப்பவாவது வாயிலேருந்து வார்த்தை வந்துச்சே." அப்படின்றான். இப்ப ஆன்டி டோர் நாக் பண்ணிட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போறீங்க. வழக்கம் போல ஜங்குக் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறான். நீங்க எல்லா வெசல்ஸையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு, "இன்னைக்கு அம்மா கூட பேசினேன். அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாம் பேசினாங்க." அந்த மாரி எல்லாம் சொல்றீங்க. ஸோ அவங்க ஹாப்பியா கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க ரூமுக்கு வரீங்க. இப்ப ஜங்குக் வந்து அவனோட ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளாக் பனியன் போட்டிருக்கான். தென் ஒரு பேண்ட் போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே சும்மா படுத்துட்டு மொபைல ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்க அப்படியே போயிட்டு பக்கத்துல உட்கார்றீங்க. "ஓய் பொண்டாட்டி வந்துட்டியா?" அப்படின்றான். நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, அப்படின்றீங்க. "உன்ன எப்பதான் இந்த ஆன விடப்போறியோ தெரியல." அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க. "ஆ எத சொன்னாலும் சிரி. இல்ல ம், ஆ அப்படின்னு. ஆள பாரு." அப்படின்றான். ஸோ இப்போ உங்களுக்கு மறுபடியும் சிரிப்பு வருது. "போடி" அப்படின்ட்டு மொபைல ஓரமா வச்சுட்டு, மறுபடியும் உங்கள இழுத்து அப்படியே ஹிப்ல போய் படுக்குறான். இப்ப நீங்க அப்படியே அவனோட ஹேர ஒரு மாதிரி இந்த கோதி விடுவோம்ல, அந்த மாதிரி கோதிட்டு இருக்கீங்க. "ஏய் செம்மையா இருக்குடி" அப்படின்ட்டு அப்படியே கண்ணு சொருகுது. "ஏய் இரு, நீ இதெல்லாம் பண்ற ஆளு கிடையாதே. என்ன திடீர்னு?" அப்படின்றான். "அ பொண்டாட்டி தான, இதுல என்ன இருக்கு?" அப்படின்றீங்க. இப்ப அவன் அப்படியே நிமிர்ந்து உங்கள அப்படியே படுத்துட்டே நிமிர்ந்து பார்க்குறான். நீங்க அப்படியே எம்பி பார்க்குறீங்க. "ஏய் என்ன திடீர்னு ஒரு மார்க்கமாலாம் பேசுற?" "ஆ அ அப்படியெல்லாம் இல்லையே. எதார்த்தமா தான் சொன்னேன்." "ஆஹா இருக்கட்டும், இருக்கட்டும்." அப்படின்ட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். மாமா?" "ம் சொல்லு பொண்டாட்டி." "அ இந்த பக்கம் வந்து படுங்களேன்." அப்படின்ட்டு நீங்க பில்லோ வந்து கை காமிக்கிறீங்க. "ஏன்? உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா?" "அ இல்ல, இல்ல. இங்க வந்து படுங்களேன். கொஞ்சம் பேசணும்." "நான் இங்கே படுத்துக்கிறேன். நீ அப்படியே பேசு." "அம் இல்ல இந்த பக்கம் வாங்களேன்." அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ டக்குன்னு ஒரு மாரி தவழ்ந்து அந்த பில்லோல வந்து படுத்துட்டு, "ம் சொல்லு என்ன?" அப்படிங்கிறான். நீங்க டக்குன்னு அவனோட செஸ்ட்ல போய் ஃபேஸ் வச்சுட்டு டைட்டா அவன ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறீங்க. "ஏய் என்னடி பண்ற?" "ஆ இத்தன நாள் நீங்க என்ன ஹக் பண்ணிட்டு தூங்குனீங்கல்ல, இன்னைக்கு நான் இப்படி தூங்கிக்கிறேன்." அப்படின்றீங்க. "இதோ பார்ரி, ஆல்ரெடி நான் செம்மையா கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். இதில நீ இப்படி ஒட்டி உரசிட்டு இருந்தேன்னு வையேன்,
அப்புறம் அவ்வளோதான். என்னால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டுரு. நான் எப்படி படுத்திருந்தனோ அப்படியே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உங்களை யார் கண்ட்ரோல் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்ன சொன்ன? ஆ ஆஹா ஒன்றும் இல்லை. ஏய் ஏதோ சொன்னேன் சொல்றி. இன்னைக்கு உங்களை நான் கண்ட்ரோலே பண்ண சொல்லியேன்னு சொன்னேன். அப்போ டக்குன்னு உங்களை வந்து படுக்க வச்சுட்டு மேலே வரான். ஏய் நீ ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்கிறவளா இருந்தால் பரவாயில்ல. சரின்ட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை ஏற்றி விட்டு பயமாக இருக்கோ அது இதுன்னு சொல்ல மாட்டியே. அப்போ டக்குன்னு அவனை பிடிச்சி நீங்கள் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னா நல்லாவே தெரியும். ஸோ மார்னிங் நீங்கள் ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க பெட்ஷீட் கவர் பண்ணி. ஸோ அடுத்தடுத்து 2 பேருமே கண்ணு முழிக்கிறீங்க தூக்கம் கலைஞ்சு. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டு பொண்டாட்டி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு லவ் யூ டு மாமா அப்படின்றீங்க. பாரா பேசவே வராது என் பொண்டாட்டிக்கு, இப்போ என்ன கிஸ் எல்லாம் அப்படின்றான். ஏய் ஓகேண்ணா ஓகேன்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? அதை விட்டுட்டு இங்கே படுத்துக்கிறேன் அங்கே படுத்துக்கிறேன்னு. நான் ஒன்றும் எதுவும் தப்பாக சொல்லையே. இப்போ கூட பாருங்க நான் சொன்ன மாதிரி தான் படுத்துட்ருக்கேன் அப்படின்றீங்க. இது வரைக்கும் வாயே வராது பேசுகிறதுக்கு. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கே டப் கொடுக்குறியா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஷை ஆகிட்டு மறுபடியும் அவனோட செஸ்ட்டில் போய் படுத்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை பேக் சைடு ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் தரான். ஓகேடா அவ்வளோதான் ஹாப்பி என்டிங். இதை நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் கேப்புன்றதுனால நான் ஏதோ ட்ரை பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல், பாய்.